நண்பர்களே வணக்கம். ஜெயதுஷ்டன் இவ்வாறு கூறினான் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை குறித்த முதல் 2 காணொளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல் அத்தியாயத்தில் ஜெயதுஷ்டன் ஒரு மலையின் மேலிருந்து இறங்கி வருகிறான். அந்த மலை எதை குறிக்கிறது? அந்த புத்தகத்தின் அடிப்படையான கருத்துக்கள் என்ன? அதனுடைய தத்துவம் என்ன? அந்த புத்தகம் எப்படி ஒருவருடைய பிரஜை குறித்தும், அவருடைய தன்னிலை குறித்தும், ஒருவருடைய இருத்தலை குறித்தும் என்னெல்லாம் சொல்லுகிறது என்பதை பற்றியெல்லாம் முந்தின காணொளியில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அத்தியாயத்தை அதில் கூடிய ஒவ்வொரு குறியீடுகளாக நான் தெளிவாக விளக்கியிருந்தேன். உங்களுக்கு அவகாசம் இருக்கும்போது அதை பார்த்துவிட்டு இந்த காணொலியை பார்ப்பது என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியில் நாம் இந்த நூலில் தஸ் பேக் ஜார்துஷ்ட்ரா என்கிற இவ்வாறு சொன்னான் ஜார்துஷ்டன் என்கிற இந்த புத்தகத்தின் நீட்சே எழுதிய இந்த மிக முக்கியமான புத்தகத்தின் 2வது அத்தியாயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய ஜரதுஷ்டன் யாரை சந்திக்கிறான், என்ன சொல்லுகிறான் என்பது இந்த புத்தகத்தில் மிகவும் பிரசித்தமான சில மேற்கோள்களை கொண்டுள்ள விஷயம். அது இந்த புத்தகத்தை குறித்து பலரும் பேசும்போது அந்த ஒரு மேற்கோள் நிச்சயமாக அவருடைய விவாதத்தில் வரும். அது என்னவென்றால், கடவுள் இறந்து விட்டார் என்பது இவருக்கு தெரியாதா, கடவுள் இறந்து விட்டார் என்று நீட்சே சொல்லியிருக்கிறார் என்கிற இந்த கருத்து அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒன்று. அதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். முதல் பத்தி இப்படி போகிறது. ஜரதுஷ்டன் மலையிலிருந்து தனித்து கீழே இறங்கினான். யாரும் அவனை சந்திக்கவில்லை. ஆனால் அவன் காற்றுக்குள் நுழைந்த போது தனது புனித குடிலை விட்டு மூலிகைகள் தேடி காற்றுக்கு வந்த ஒரு வயதான மனிதர் சட்டென்று அவன் முன் நின்றார். அந்த வயதான மனிதர் இவ்வாறு பேசினார். ஜலதோஷம் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அந்த ஒரு வயதான முதியவர், அவர் ஒரு பெரிய ஒரு துறவி மாதிரியானவர். அவர் அங்கு மூலிகைகளை பறித்து கொண்டு அவன் முன்பு அவர் அப்படியே அவர் வேலையில பிஸியா இருக்காரு. அப்போது ஜலதோஷன் அவர் முன்பு போய் நின்றார். அந்த வயதான மனிதர் இவ்வாறு கூறினார்: அலைந்து திரியும் இந்த மனிதன் எனக்கு புதியவன் அல்லன். அவன் பல வருடங்களுக்கு முன்பு இங்கு கடந்து சென்றவன். அவன் ஜரதுஷ்ட்ரா என்று அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் மாறிவிட்டான். அப்போ அந்த காட்டுக்குள்ள அவன் போகும்போது தன்னுடைய குடிலுக்கு வெளியே வந்து மூலிகைகளை பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு துறவியை பார்க்கிறான். அவர் இவ்வாறு அவனை குறித்து சொல்லுகிறார். இவன் எனக்கு ஏற்கனவே தெரியும். இவன் பேர் ஜரதுஷ்டன். இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவன் பல வருடங்களுக்கு முன்பு என்னை கடந்து மலையின் உச்சிக்கு சென்றார். இந்த வரி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இவர் எங்க இருக்கிறார் என்றால், இவர் காட்டுக்குள், வனத்துக்குள், இயற்கையின் மத்தியில் வசிக்கிறார். ரொம்ப கவனிச்சு பாருங்க. இயற்கையின் மத்தியில் வனத்துக்குள் வசிக்கக்கூடிய இந்த மனிதர் தனித்து இருக்கிறார். இது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த தனிமை என்பது ஒரு விதத்தில் அவருடைய ஒரு வீழ்ச்சியாக ஜரதுஷ்டன் பார்க்கிறார். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் மட்டுமே இல்லை, பொதுவாக ஆன்மீகம் பேசக்கூடியவர்கள், நான் ஏற்கனவே முந்தின காணொளி இதை குறித்து குறிப்பிட்டேன். இதை இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான சிந்தனையை நாம் கருத்து முதல்வாதம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த உலகை ஒரு கருத்தாக சுருக்கக்கூடியவர்கள். இந்த அகத்திலிருந்து தான் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே தோன்றுகிறது. அகத்தின் பல சலனங்களை நாம் கவனித்தால் மட்டுமே போதும். அதை தாண்டி இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயம் எப்படி இந்த விஷயம் எப்படி இவர்கிட்ட செயல்படுது அப்படிங்கிறத பத்தி பேசிட்டே இருக்காங்க. நீட்சே இதை பற்றி பல இடங்கள்ல தொடர்ச்சியா இந்த மாதிரியான கருத்து முதல்வாதிகளை குறித்து அவருடைய விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். கருத்து முதல்வாதிகள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான புகார் என்பது, அவர்கள் இந்த உலகம் நம்முடைய உடலினாலும், நம்முடைய தன்னிலையினாலும், நம்முடைய பல்வேறு உணர்ச்சிகளாலும், நம்முடைய சுயம், இந்த சுயம் என்பது நம்முடைய உடலும், நம்முடைய ஆன்மாவும், நம்முடைய உலகம், நாம் வாழக்கூடிய உலகமும், இந்த காலமும் பின்னிப்பிடைந்து உருவாகக்கூடிய ஒரு தோற்றம் மட்டும்தான் நம்முடைய இந்த அகம் என்பது. ஆனா இதை தனியா பிரிச்சு பார்க்கறது இருக்கு இல்லையா? இல்லை இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் அதை அப்புறப்படுத்தி விட்டு அகத்தை ஒரு தூய்மையான கருத்தாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருந்தது நம்முடைய தத்துவத்தில்.
இந்திய தத்துவத்திலும் அது இருந்தது, மேற்கத்திய தத்துவத்திலும் இருந்தது. மேற்கத்திய தத்துவத்தில் இதனுடைய துவக்கம் என்று இவர்கள் கருதுவது, அதாவது இதை ஒரு வடிவமாக உருவாக்கி இதை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சிந்தனை பள்ளியாக உருவாக்கியவர் என்று நீச்சே கருதியது வந்து சாக்ரட்டிஸ் தான். சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் பற்றி அதிகமாக பேசி அவருடைய சீடராக இருந்தவர் பிளேட்டோ. இவங்க ரெண்டு பேரும் மீதும் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை நீட்சே வந்து தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விமர்சனத்துக்கு ஒரு முக்கியமான காரணம், இவர்கள் இந்த ஒரு மனிதன் இந்த உலகில் எப்படி இருக்கிறார் என்பதை அவர்கள் தவறாக முன்வைத்தார்கள் என்பதுதான் நீட்சேயுடைய ரொம்ப முக்கியமான ஒரு டைவர்ஜிங் பாயிண்ட். அதுதான் அது இவர்களிடமிருந்து அவர் பிரிந்து செல்லக்கூடிய பாதை ஒரு புள்ளி என்பது அதுதான். இதுதான் நீங்க கவனிக்கணும். அந்த பிளேட்டோவுக்கும் சாக்ரட்டிஸ்க்கும் ஒரு குறியீடாக இந்த ஒரு முதிய துறவி இந்த கதையில் வருகிறார். அதனால்தான் அவர் வந்து ஒரு இயற்கையில் தனியாக வசிக்கிறார். ஏன் அவர் தனியாக வசிக்கிறார்னா, இந்த இந்த உலகம் தரக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளையும் உலகின் குறுக்கீடுகளையும் கண்டு அஞ்சு இவர்கள் தனியே வசிக்கிறார்கள் என்பது நீட்சேயின் ஒரு முக்கியமான பார்வை ஒன்று. இரண்டாவது வந்து இவர்கள் இந்த உலகம் எப்படி ஆனது, இந்த உலகம் எப்படி வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லை. இந்த உலகில் என்னெல்லாம் மாறி வந்திருக்கு, நம்முடைய கருத்துக்கள் என்னெல்லாம் மாறி வந்திருக்குன்னு குறித்து அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பதனால் அவங்க ஒரு எக்கோ சாம்பருக்குள்ளே இருக்காங்க. அதாவது எதிரொலிகள் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு கூடத்திற்குள் அவர்கள் தம்மை பூட்டி வைத்திருக்கிறார்கள். காலங்காலமாக அவர்களுக்கு தெரியவில்லை இந்த உலகில் நாம் பேசிக்கொண்டிருந்த பல விஷயங்கள் பொய்யாக போய்விட்டன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது நீட்சேயுடைய ஒரு முக்கியமான விமர்சனம். அதனாலதான் வந்து இந்த ஒரு என்டையர் செட்டப் அப்படிதான் இருக்கு. அவர் குடிலும் முன்னாடி தனியா ஒரு முதியவராக இருக்கிறார், தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கும்போது நீட்சே வந்து அவரை தாண்டி ஒரு மலையின் உச்சிக்கு போகிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ நீட்சையை பொறுத்தவரை ஒன்றை கடந்து செல்வது, ஒரு சிந்தனையின் பிரஜையின் உச்சத்தை நோக்கி செல்வது என்பது மிக முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் வந்து நீட்சே வந்து இங்கே குறியீடாக சொல்கிறார். அப்போ அவர் அடுத்து சொல்றாரு, ரொம்ப ஒரு பிரபலமான வரி இது. அப்போது நீ உனது சாம்பலை மலைகளுக்கு சுமந்து சென்றாய், இங்கு நீ பள்ளத்தாக்குகளுக்கு தீயை சுமந்து செல்வாயா? நீ கலகக்காரனுக்கான தண்டனைக்கு நீ பயப்படவில்லையா அப்படின்னு ஒரு வரி வருகிறது. அடுத்து அவர் சொல்றாரு, எனக்கு ஜாரதுஷ்டாவை அடையாளம் தெரிகிறது, அவனது கண்கள் தெளிவாக உள்ளன, அருவருப்பேதும் அவனது வாயில் ஒளிந்திருக்கவில்லை, அவன் ஒரு நடனமாடுபவனை போல சென்று கொண்டிருக்கவில்லையா? ஜரதுஷ்டன் எவ்வளவு மாறிவிட்டான். ஜரதுஷ்டா ஒரு குழந்தையாக விழித்தெழுந்த ஒன்றாக அவன் மாறிவிட்டான். உறங்குபவர்களிடம் இப்போது உனக்கு என்ன வேண்டும்? அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ கடலில் இருப்பது போல தனிமையில் இருந்தாய், கடல் உன்னை சுமந்தது, அந்தோ நீ கரைக்கு செல்ல விரும்புகிறாயா? அந்தோ நீயே மீண்டும் ஒரு உடலை இழுத்து செல்ல விரும்புகிறாயா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவருடைய கருத்துக்கள். அவருக்கு வந்து ஜரதுஷ்டன் மேல் இருக்கக்கூடிய சில புகார்களையும் அவருடைய சில கருத்துக்களையும் அவர் சொல்கிறார். முதல் விஷயம் என்னவென்றால், அவர் அவனை எப்படி புரிந்து கொள்கிறார் என்றால், அவன் தன்னுடைய சாம்பலை மலைகளுக்கு சுமந்து சென்றார். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உருவகம் இது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்னன்னா, ஒருவனுடைய சாம்பலை எதற்காக மேலே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் எதை தீமூட்டுகிறார், ஏதோ ஒன்று எரித்து அழிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் சாம்பலை வந்து எடுத்து போறார். இது கவனிக்குங்க, எதை அவர் அழிக்கிறார். நீட்சையை பத்தி எப்பவுமே சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீட்சை வந்து ஒன்றை உருவாக்குபவர் அல்ல, இருப்பவற்றை அழிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக அழிக்க வேண்டும்? அழிப்பது என்பது என்னுடைய முக்கியமான ஒரு பொருள் என்னவென்றால், ஒரு உண்மையை சுற்றி பல்வேறு அவசியம் இல்லாத குப்பைகள் சூழ்ந்திருக்கும் போது அவற்றை நெருப்பிட்டு கொளுத்தி அழிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? உண்மையை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஒரு கல் அதற்குள் ஒரு சிற்பத்தை வைத்திருக்கிறது. ஒரு சிற்பி அந்த கல்லை உடைக்கிறான், மெல்ல மெல்ல சிறுக உடைத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பத்தை அவன் வெளிக்கொணர்கிறான். அப்போ வந்து அவன் கல்லை உடைக்கக்கூடியவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா உடைக்கக்கூடியவன். ஆனா அவன் உடைக்க மட்டும் தான் செய்யறான்னா இல்ல, அவன் உருவாக்கவும் செய்கிறான். உடைப்பதன் வழியாக உருவாக்குபவன். ஸோ அதனால வந்து நீட்சே ஒரு ஐக்கனோ கிளாஸ் அப்படிங்கிறாங்க. பல்வேறு சிலைகளை உடைக்கக்கூடியவர். ஆனால் உடைப்பது என்பது அழிப்பதற்காக அல்ல, ஒன்றை உருவாக்குவதற்காக. ஸோ இங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய அகத்தை, தன்னுடைய பிரஜையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு குப்பை கூலங்களை அழித்து அதை நெருப்பிட்டு எரித்து தன்னை சாம்பலாக்கி விட்டு, ஒருவர் தன்னை சாம்பலாக்கும் போது, தன்னை எரித்து சாம்பலாக்கும் போது அங்கு என்ன எஞ்சுகிறது யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா எரியூட்ட முடியும். அதை எரியூட்டுவது என்பது நீங்க இப்படி வச்சுக்கலாம், ஒரு மொழிக்குள், சொற்களுக்குள், உங்களுடைய சிந்தனைக்குள்
உங்களுடைய வாழ்க்கை குறித்த புரிதல்களுக்குள் நீங்கள் ஒரு நெருப்பை வைத்து அதை நீங்கள் அழிக்கும் போது, அதை நீங்கள் எரித்து அதுல இருந்து ஒரு பெரிய நெருப்பு வருது. அந்த நெருப்பு மட்டும்தான் அப்புறம் எஞ்சுது. யோசிச்சு பாருங்க. நீங்கள் காகிதத்தை எரிக்கிறீர்கள், நீங்கள் சருகுகளை எரிக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ ஒரு ஒரு பொருட்களை எரிக்கிறீர்கள், ஏதோ ஒன்று எரிக்கிறீங்க. எரிக்கும்போது அந்த அதுவரை வடிவம் கொண்டிருந்த திடமாக இருந்தவை இப்போது பஸ்மமாக மாறுகின்றன. ஒரு சாம்பலா மாறுது. இந்த சாம்பலா இது மாறுனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது சாம்பலாக மாறியதற்கு பிறகு இந்த ஒரு இந்த 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 அவ்வளவு நேரம் திட்டமாக இருந்தவை காணாமல் போகின்றன. அப்ப அது எதை காமிக்குதுன்னா, நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்து பயந்தோமோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி வந்து ஒரு தோற்றம் மட்டும்தான் அப்படிங்கிறத அது காமிக்குது. ஒரு இந்த வரிக்குள்ளாரி அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. நம்ம எதை பார்த்து எல்லாம் பயப்படுறோம், நம்ம எதை பார்த்தெல்லாம் ரொம்ப அசந்து போறோம், நம்ம எதையெல்லாம் நினைச்சு ரொம்ப அதிகமாக உவகை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், மிகப்பெரிய அளவில் தூண்டப்படுகிறோம் என்று பார்த்தோம் என்றால் அவை பெரும்பாலும் வடிவங்களாக இருக்கின்றன. எந்த வடிவமாக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு ஒரு உடல் குறித்த ஒரு பெரிய ஒரு ஒரு விருப்பமாக இருக்கலாம், உவகையாக இருக்கலாம், சொத்து, பணம், பல்வேறு விதமான வசதிகள், இவை குறித்த நம்முடைய பெரிய விருப்பங்களாக இருக்கலாம், நம்முடைய கனவுகளாக இருக்கலாம், நம்மை குறித்து நாம் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு காட்சிகளாகவும் பிம்பங்களாகவும் கட்டமைப்புகளாகவும் அவை இருக்கலாம். இவையெல்லாம் வந்து பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கு. இவ்வளவு ஒரு 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 சிந்தனை எடுத்துக்கங்க, ஒரு கருத்தை எடுத்துக்கங்க. அது அவ்வளோ வலுவானதாக, அது அவ்வளோ ஆதிக்கம் செலுத்துவதாக இந்த உலகில் இருக்கிறது. ஆனா அடிப்படையில் அது ஒரு கட்டமைப்பு தான். அதை நீங்க மெல்ல மெல்ல பகுதி பகுதியாக பிரிச்சுட்டுன்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இதை வந்து சாக்ரட்டிக் டயலாக் அப்படின்னு சொல்றாங்க. சாக்ரட்டிஸ் வந்து இதுதான் பயன்படுத்தினார். இந்த இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணி பல்வேறு கருத்துக்களுக்குள் அவற்றின் அடிப்படையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத காமிச்சார். அதை பற்றி நான் முந்தின காணொலியில் பேசியிருக்கிறேன். அதான் அவருடைய ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு ஒரு உத்தியாக அவர் அதை வைத்திருந்தார். எல்லாமே எதிரடைகளால் உருவானவை அப்படிங்கிறது வந்து சாக்ரட்டிஸோட அடிப்படையான நம்பிக்கை. இப்ப நீட்சே என்ன சொல்றாருன்னா, இதை பயன்படுத்தி ஒருவர் தன்னை முழுமையாக உடைத்தறிவது என்பது வெறுமனே பகுத்தறிவை பயன்படுத்தி மட்டுமே அல்ல. அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், நீங்கள் வந்து இந்த காலத்திலும் இந்த வெளியிலும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி உங்களை அறிகிறீர்கள், எப்படி உங்களை உணர்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த இடத்தில் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் காணாமல் போகின்றன அப்படிங்கிறாரு. அப்ப அப்படி அப்படி ஒண்ணு காணாம போறது தான் வந்து அவர் எரிக்கிறதா சொல்றாரு. கம்ப்ளீட்டா ஒன்று பேர்ன் ஆகுது முழுக்க. அப்ப எல்லாமே எரிஞ்சு போகும்போது அங்க வந்து அந்த நெருப்பு மட்டும்தான் மீதம் இருக்கு. அப்ப அந்த நெருப்பை அவர் எங்குமே எடுத்து செல்வதில்லை. கவனிங்க, அவர் நெருப்பை எடுத்து செல்வதில்லை. வந்து இந்த இந்த துறவி என்ன சொல்றாருன்னா, அவன் அந்த மலைக்கு நெருப்பை எடுத்து சென்றான் அவர் சொல்ல. அவருக்கு அது பேர் என்ன சொல்றாருன்னா, அவன் அந்த மலைக்கு சாம்பலை எடுத்து சென்றான் அவர் சொல்லும் போது பொருள் என்னவென்றால், அவர் அந்த ஜாதுஷன் என்பவன் ஒரு நெருப்பாக இருந்தான் அப்படிங்கிறது அவருடைய பொருள். நெருப்பாக அவன் எங்க இருக்குன்னா, அவனுடைய மனம், அவனுடைய பிரஜை ஒரு நெருப்பாக மாறுகிறது. நெருப்பு அவ்வளோ பியூரா இருக்கும், அதுல எதுவுமே இல்லை. அது ஒரு எரியக்கூடிய ஒரு பெரிய விசை, அது ஒரு வில் அப்படின்னு சொல்றோம், நம்மை செலுத்தக்கூடிய ஏதோ ஒன்று. அதுவாக அவன் மாறுகிறான். அதுவாக மாறும்போது அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளும், எல்லா எதிரடைகளும், எல்லா பைனரிஸுமே வந்து சாம்பலா மாறுது. அதுதான் அதனுடைய பொருள். எவ்வளவு பியூட்டிஃபுல், ஒவ்வொரு வரியில எவ்வளவு டெப்த் இருக்குது பாருங்க. ஸோ அப்படிதான், அதனால மேலே போற எப்பவுமே நெருப்பு எரிந்திருந்து மேலே சென்று கொண்டே இருக்கும், காற்றுடன் கலந்து கொண்டே இருக்கும். நீ ஒரு சாம்பலை மலைகளுக்கு சுமந்து சென்றாய், இன்று நீ பள்ளத்தாக்குகளுக்கு தீயை சுமந்து செல்கிறாயா அப்படிங்கிற அடுத்த கேள்வி கேட்கிறார். அவன் தீயா தான் இருக்கான், நெருப்பா தான் இருக்கான். அப்ப நீ வந்து அந்த நெருப்பை கொண்டு எங்கே போகிறாய், பள்ளத்தாக்குக்கு எடுத்து போகிறாயா? அப்ப பொருள் என்னவென்றால், பள்ளத்தாக்கு என்பது எதை சொல்லுகிறது? சமநிலையை சொல்லுகிறது. இப்ப எனக்குள்ளாடி ஒரு உச்சம் இருக்கிறது, எனக்குள்ளாடி ஒரு சமநிலை இருக்கிறது. என்னுடைய உச்சம் என்பது எல்லா விதமான எதிரடைகளையும், எல்லா விதமான பைனரிஸையும் உடைச்சிட்டு நான் வந்து ஒரு நான் பைனரி ஸ்பேஸை நோக்கி நான் வந்து என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை நான் ஃபீல் பண்றேன். எல்லா எதிரடைகளும் இல்லாத ஒரு சூனிய வெளிக்குள் நான் என்னுடைய இருத்தலை அறிகிறேன். அந்த இருத்தலை நான் அறியக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ்ங்கிறது வந்து, அந்த ஒரு வெளி என்பது உச்சமாக இருக்கிறது. அதான் வந்து மலையின் உச்சம், அது அதனுடைய குறியீடாக இருக்கிறது. ஆனால் நான் அதனுடைய சமநிலைக்கு வரும்போது மீண்டும் நான் இந்த பல்வேறுபட்ட முரண்பட்ட நம்பிக்கைகள், எதிரடைகள், இவற்றுக்கு மத்தியில் நான் வந்து என்னை வைத்துக் கொள்கிறேன். அப்போது நான் வச்சுக்கும் போது நான் வந்து ஒரு ஆர்டினரி, சாதாரணத்துவம்னு சொல்றோம், ஒரு அன்றாட வாழ்க்கை, அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிந்தனைகள், கேள்விகளுக்குள்ளாடி நான் என்ன வந்து திரும்பவும் வந்து பொறுத்துறேன். அதனால வந்து இந்த கேரக்டர் வந்து என்ன பண்றான்னா, சமவெளிக்கு போகும்போது அவன் வந்து நேர இங்க போறான், ஒரு சந்தைக்கு போறான். சந்தை என்பது அங்க ஒரு குறியீடு தான், இதை நீங்க கவனிக்கணும். அப்போ அவர் சொல்றாரு, நீ இந்த நெருப்பு நீ அங்க கொண்டு போனா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நெருப்பு
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழிக்கக்கூடிய ஒன்று, அது எப்படி அங்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை அதை நீங்கள் அணைக்கிறீங்க. அணைக்கும் போது என்ன ஆகும்? அந்த நெருப்பு தன்னுடைய உயரத்தை குறைத்து கொண்டே கீழே வந்து அது குட்டையாயிடும். கிட்டத்தட்ட ரொம்ப கீழே தரமட்டமாக வரும்போது அது அணையும். ஸோ நெருப்பு அணைய போகக்கூடிய ஒரு தருணம் என்பது அது தன்னுடைய உயரத்தை குறைத்து கொண்டே வருவதுதான். அப்போ ஜாதுஷ்டன் மலையிலிருந்து இறங்கி வருகிறான் என்பது வந்து அதனுடைய பொருள் வந்து அந்த நெருப்பு தன்னுடைய வீச்சை குறைத்து கொண்டே வருகிறது, தன்னுடைய உயரத்தை குறைத்து கொண்டே வருகிறது. அப்பதான் அவர் கேட்கிறாரு, நீ உண்மையிலே அந்த அளவுக்கு உன்னை அழித்துக் கொள்ள போகிறாயா அப்படிங்கிற கொஸ்டின் அவர் கேட்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். இதுக்கு ஜாதுஷ்டன் என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் அவர் சொல்றாரு, கடலில் நீ இருப்பதை போன்ற தனிமையில் நீ இருந்தாய், கடலில் நீ இருப்பதை போன்ற தனிமையில் நீ இருந்தாய், கடல் உன்னை சுமந்தது, நீ கரைக்கு செல்ல விரும்புகிறாயா? அவ்வளோ அழகான இதுவும் ஒரு சிம்பிள் தான், இது ஒரு குறியீடு தான். என்னோட பொருள் என்ன யோசிச்சு பாருங்க. நீங்க கடலில் போய் இருப்பது என்பதனோட பொருள் என்னவென்றால், கடலில் நீங்கள் மூழ்கி இருக்கும் போது கடல் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இந்த கடல் என்பது அடிப்படையில் உங்களுடைய அகம், உங்களுடைய பிரஜை. வெறும் அகம்னா வெறும் மனசு மட்டும் இல்லை, நீங்க ஒரு உடலாலும் இந்த உலகில் நீங்கள் இருக்கக்கூடிய நபராக உங்களுடைய செயலின் வழியாக நீங்கள் பூரணமாக இந்த உலகுடனும் இந்த ஒரு காலத்துடனும் நீங்கள் ஒன்றாக மாறும்போது அந்த இடத்துல நீங்க உங்களுடைய இருத்தல் நீங்க அறியும் போது நீங்க ஒரு கடலுக்கு மத்தியில் தான் இருக்கீங்க. கடல் உங்களை சூழ்ந்துக்குது, இந்த உலகம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது, இந்த காலம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இப்படிப்பட்ட ஒருவர் கரைக்கு போவதென்றால் என்ன? கரையில வந்து நீங்க எதுவும் சூழ்ந்துக்க முடியாது, நீங்க தான் அவனை தேடி போகணும். நீங்க தனியா விடப்படுறீங்க, நீங்க தனிமையை நோக்கி தள்ளப்படுகிறீர்கள். இப்போ இதை பத்தி தான் அவர் சொல்றாரு. ஸோ நீங்க தனியா விடப்படுறீங்க, தனிமையில் இருக்கிறீர்கள். இப்போ வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து உண்மையிலேயே அந்த கரையை நோக்கி போறீங்க. கரையை நோக்கி போறதுனால நான் திரும்ப சொல்றேன் இல்லையா, உலகிலிருந்தும் காலத்திலிருந்தும் நீங்கள் முழுக்க விலகி போய் பல்வேறு எதிரடைகளால் சூழப்பட்ட ஒரு தனிமையின் வெளிக்கு நீங்கள் போகிறீர்கள் அப்படின்னு தான் அதோடைய பொருள். இப்போ இந்த கேள்வி வந்து வைக்கிறார். அடுத்து சொல்றாரு, நீ உனது உடலை இழுத்து செல்கிறாய, உன்னுடைய உடல் காலத்துக்குள்ளும் வெளிக்குள்ளும் இருந்த ஒரு உடலை நீ இப்போது தனிமைப்படுத்தி அதற்கு இணையாக இல்லாத ஒரு இடத்தை நோக்கி நீ இழுத்து செல்லுகிறாயா அப்படிங்கிறது. இது ஆங்கிலத்தில் இன்னும் படிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். நான் உங்களுக்கு சும்மா படிச்சு காமிக்கிறேன். இந்த தமிழை நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த ஆங்கிலத்திலையும் வந்து இந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்றாரு, as in the sea has thou lived in solitude and it has borne thee up. கடலுக்குள் நீங்கள் ஆழ்ந்திருந்த போது அது உங்களை மேலே தூக்கி விட்டது. alas will thou now go ashore, நீ இப்ப கரைக்கு செல்லுகிறாயா? will thou again drag thy body thyself, நீ அவனோட உடம்பை இழுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்றாரு. அழகா இருக்காது. அப்ப ஜாதுஷ்டன் சொல்றான், நான் எனக்கு மனிதர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்றான், நான் மனித குலத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப துறவி கேட்கிறார், நான் காட்டிற்குள்ளும் பாலைவனத்திற்குள்ளும் சென்றது ஏன்? அது வேறதையும் விட மனித குலத்தை மிகவும் நேசித்ததா அல்லவா அப்படி கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் மனித குலத்தை நேசிக்கிறேன், ஆனா மனித குலத்தின் உச்சத்தை, அதனுடைய சிறப்பு தன்மை, அதனுடைய தூய்மையை நான் இந்த இயற்கையில் தான் பார்க்க முடிகிறது, அதுதான் மனிதர்களிடம் விலகி இருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப ஜாதுஷ்டன் சொல்றான், அன்பை பற்றி என்ன சொன்னேன் நான்? அப்போ வந்து அவர் முக்கியமான வரி இது. நான் கடவுளை நேசிக்கிறேன், துறவி சொல்றாரு, நான் கடவுளை நேசிக்கிறேன், மனித குலத்தை நேசிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை மனிதன் என்பவன் மிக கச்சிதமற்ற ஒரு விஷயம். மனித குலத்தின் மீதான நேசம் என்னை அழித்து விடும். இப்போ இந்த மனிதன் கச்சிதமற்றவன் அப்படின்னு சொல்லும்போதுதான் ஜெயதோஷன் பதில் சொல்றான், அன்பை பற்றி என்ன சொன்னேன், நான் மனித குலத்துக்கு நான் ஒரு பரிசை எடுத்துக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு அதனுடைய பொருள் அவன் மாத்துறான். ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த 2-3 வரிகளை பற்றி அவ்வளோ டீப்பா நம்ம பேச முடியும். அவர் சொல்றாரு, நான் வந்து மனித குலத்தை நான் ஏன் நேசிக்கவில்லை என்றால், மனிதன் அடிப்படையில் ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு பீயிங், அவன் வந்து ஒரு கச்சிதமான ஒரு நேர்த்தியான தூய்மையான ஒரு வடிவம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து. இது சாக்ரட்டிஸ் வரக்கூடிய. சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாருன்னா, மனித மனம் பல்வேறு விதமான கருத்துக்கள், அதாவது அசுத்தப்பட்ட கருத்துக்களால் ஆனவை. அசுத்தம்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிறோம். நான் கடந்த முறை பேசும்போது அந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். நீங்க ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, அந்த பொருள் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு குறியீடுகளால், பல்வேறு சொல் அமைவுகளால், பொருள் அமைவுகளால் அவை அப்படிதான் உருவாக்கப்படுது. இது என்ன அப்படின்னு நீங்க இன்னொரு ரெஃபரண்ட் வச்சுதான், இன்னொரு குறிப்பானை வைத்தா நீங்க வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயம் இன்னொன்று ரெஃபர் பண்ணுது, இன்னொன்று குறிக்குது. அது எதை குறிக்கிறது என்பதை வைத்து நீங்கள்
அந்த குறிக்கப்படக்கூடிய விஷயத்துக்குள் போய் அது எதை குறிக்கிறதுன்னு நீங்க பின்னுக்கு போயிட்டே இருக்கணும். ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி நீங்க பின்னாடி போக 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 நீங்க எதையுமே கண்டடைய முடியாது. எதனுடைய அர்த்தமுமே வந்து அது எதுவாக இருக்கிறதோ அதுவாக இருக்காது. இது ஒரு பிரச்சனை. இது மொழியின் அர்த்தப்பாடுகளுக்குள் இருக்கக்கூடிய மொழியுடைய மீனிங் மேக்கிங் எப்படி இருக்கு, அந்த ஒரு மெக்கானிசம், அதை பத்தின ஒரு கொஸ்டினை வந்து சாக்ரட்டிஸ் எழுப்புறாரு. அப்ப சாக்ரட்டிஸோட நம்முடைய இருத்தல் என்பது, நம்முடைய பீயிங் அப்படிங்கிறது அர்த்தங்களால் ஆனதாக இருக்கிறது. நம்முடைய சிந்தனை, நம்முடைய புரிதல், நம்முடைய படைப்பாக்கம், கற்பனை, இதெல்லாமே வந்து மொழியால் ஆனதாக இருக்கிறது. இது இல்லாமல் நம்முடைய ஒரு உலகம் இல்லை. உலகமே வந்து அடிப்படையில் மொழியாலானது, சிந்தனையாலானது, மனதாலானது என்பதுதான் வந்து கருத்து முதல்வாதம் நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட சிந்தனை தான் சாக்ரட்டிஸ் வந்து ரொம்ப தீவிரமாக நம்பிய விஷயம். அப்ப அவர் வந்து இப்ப சொல்லும்போது எல்லாமே வந்து பாழ்பட்டு இருப்பதனால்தான் நம்மால் எதுவுமே தெளிவாக சிந்திக்க முடிவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் மனிதர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக அவ்வளவு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு, எதற்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக மனிதர்கள் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எப்பவுமே உருவாக்குறாங்க, ஏன் இவ்வளவு குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க, ஏன் நிதானமா அவங்களால இருக்க முடியல அப்படிங்கிறத பத்தி சாக்ரட்டிஸ் சொல்லும்போது சொல்றாரு, நம்முடைய மொழியே அடிப்படையில் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் திருப்பி விடுவது, திசை திருப்பி விடுவதாகத்தான் நம்முடைய மொழி அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு சொல்லுமே நம்ம எப்போதுமே நம்முடைய எது உண்மை என்பதிலிருந்து நம்மை நம்முடைய கவனத்தை திருப்பி விடுவது, சிதறடிப்பதுதான் மொழியுடைய போக்காக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு சொல்லையுமே அது இன்னதைத்தான் குறிக்கிறது என்பதை குறித்து தெளிவில்லாம தான் அந்த சொல்லை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், இதுக்குள்ள நம்ம போல. பட் நீங்க சாக்ரட்டிஸை பத்தி அப்புறமா என்னைக்காவது நம்ம ஒரு டிபேட் வச்சுக்கும் போது இதை பத்தி நம்ம பேசலாம். அடிப்படையில் சாக்ரட்டிஸ் மேல நீட்சேக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து இப்போ அந்த துறை மீது அவர் வைக்கப்படுறாரு. துறை அதான் சொல்றாரு. துறை என்ன சொல்றாரு, நான் மனிதனை ஒரு கச்சிதமற்ற, ஒரு இம்பர்ஃபெக்டான, ஒரு ஒரு மலினமான ஒரு பிறவியாக பார்க்கிறேன். ஏனென்றால் மனிதன் அடிப்படையில் உண்மையை அறியாதவன், பொய்களால் சூழப்பட்ட ஒரு பிறவிதான் மனிதன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய இந்து மரபில் வந்து இதை ஒரு பிரம்மத்தை அறிய முடியாத ஒரு மடமை கருத்துக்களால் சூழப்பட்டவர்கள், இல்யூஷன்ஸ், பல்வேறு பிரமைகளால் சூழப்பட்டவர்கள் மனிதர்கள், அதனாலதான் அவங்க இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பௌத்தத்தில் வந்து அது கம்ப்ளீட்டா இன்னொரு விதமா அவங்க சொல்றாங்க. அறியாமை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அறியாமை என்பது அகத்திலிருந்து வருகிறது அப்படின்னு பௌத்தம் சொல்லுது. இதெல்லாமே நீங்க பல்வேறு மதங்களுக்குள் இந்த கருத்துக்கள் எப்படி பேசப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் வந்து இதை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவம் வந்து இதுல இருந்து கடன் வாங்குது. சாக்ரட்டிஸ் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் அசுத்தமானதாக இருப்பதனால்தான் இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவிகளாக, பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் பாவம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய உடல் தான். உடலும் உடலுடைய இச்சையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அவங்க வந்து கிறிஸ்துவம் சொல்லுது. கிறிஸ்துவம் அதனால வந்து பல்வேறுபட்ட மனிதர்களை உடனடியாக கொந்தளிக்க வைக்கக்கூடிய, உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய பல்வேறு ஆசைகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக கேட்டார்கள். ஏனென்றால் அவற்றை கட்டுப்படுத்தினால்தான் நீங்கள் கடவுளை போய் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிறிஸ்துவத்துல இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க ஒரு கவனிக்கணும். பாவத்தை பற்றி தொடர்ச்சி அவங்க அதனால தான் பேசுறாங்க. நெறிமுறைகளை குறித்து, வாழ வேண்டிய ஒரு ஒரு எத்திக்ஸ் பத்தி அவங்க அதனால தான் பேசுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து விட்டு தொலைச்சிட்டு எதை நோக்கி நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும், இறைவனை நோக்கி, ஒரு தூய ஆத்மாவை நோக்கி நம்முடைய கவனத்தை செலுத்தணும்னு அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து மெல்ல மெல்ல இந்த உடல் குறித்தும் இந்த வாழ்க்கை குறித்தும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில வலுவான கருத்துக்கள் தவறானவை என்பதுதான் வந்து நீட்சேயுடைய பார்வை. அப்ப நீட்சே என்ன சொல்றாருன்னா, நீங்க சாக்ரட்டிஸ்ட் தான் அந்த ஒரு பிரச்சனை வந்து வருது. அதுதான் முதலாக இந்த உலகை தவறாக பார்க்க ஆரம்பித்தார். இந்த உலகம் என்பது ஒரு கருத்தால் ஆனது அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தினார். நீங்க என்ன பண்றீங்க, அந்த கருத்து என்பதை கடவுளாக மாற்றினீர்கள் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவத்தை நோக்கி அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்ப அதனாலதான் இந்த ஒரு கதையில அவருடைய துவக்கத்தில் இந்த துறவி வருவதற்கான முக்கியமான காரணம், அங்க ஒரு சாக்ரட்டிஸ்ட் இருந்தா எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்குதுன்னு நம்புறாரு. அதனால அவர் சாக்ரட்டிஸ் அந்த இடத்துல அட்டாக் பண்றாரு துறவியின் மூலமாக. சாக்ரட்டிஸோட கருத்து என்பது இதுதான், உலகம் தவறானது, மனிதர்கள் தவறானவர்கள், நான் இயற்கையில் சென்று, இயற்கையில வந்து ரொம்ப பியூரான ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவர் சொல்ற இயற்கையில் அவர் இங்க சொல்றது வந்து நம்முடைய இயற்கையாக நம்முடைய மனம் தூய்மையாக, அதாவது மொழியினால் அசுத்தப்படாமல் நம்முடைய மனம் எப்படி அமைந்திருக்கிறதோ அதுதான் வந்து இயற்கைன்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து துறவி இருக்கக்கூடிய இயற்கை, அந்த ஒரு காடு மனம் வந்து புறவயமான விஷயம் இல்லை, அது வந்து ஒரு அகவயமான விஷயத்தை தான் அவர் அங்கே சொல்றாரு. அது வந்து ஒரு சிம்பிள் தான், அது ஒரு குறியீடு தான் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தன்னை எல்லா விதத்திலும் மனிதன் உருவாக்கிய
மொழியினால் உருவாக்கப்பட்ட பண்பாடு, அதனால் ஏற்பட்ட பல்வேறு அர்த்த குழப்பங்களுக்குள் செல்லாமல் அவன் ஒரு பின்னோக்கி சென்று ஒரு குழந்தையின் மனநிலையில் தன்னை வைத்துக்கொண்டு ஒரு ரொம்ப ரொம்ப லாங்குவேஜ்ல இருந்து விலகி, மொழியின் பல்வேறு கட்டுமானங்கள் இருந்து விலகி ஒரு தனிமைக்குள் தன்னை ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒருவராக இந்த துறவி வருகிறார். அதனால தான் துறவி வந்து காட்டுக்குள்ள இருக்காரு. காடுங்கிறது இங்க ஒரு சிம்பிளா இருக்கு, நீங்க கவனிக்கணும். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி நான் இருக்கேன், நீ வந்து இதை வந்து புரிஞ்சுக்காம நீ வந்து மக்கள்கிட்ட போற, அது தவறு இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உனக்கு வந்து ஏன் நீ மக்கள்கிட்ட போற அப்படின்னு கேட்கும்போது ஜாரதுஷ்டன் சொல்றான், எனக்கு மனிதர்களை பிடிக்கும், நான் மனித குலத்தை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்க கவனிங்க, மனித குலத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது நான் மனிதன் உடலை நேசிக்கிறேன், இந்த உலகை நேசிக்கிறேன், இந்த காலத்தை நேசிக்கிறேன். இது இல்லாமல் என்னால் என்னுடைய இருத்தலை அறிய முடியாது, என்னால் இந்த இருத்தலுக்குள் ஆழமான ஒரு இடத்துக்குள் செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அவனுடைய பொருள். நெருப்பு தனியாகத்தான் இருக்க வேண்டும். நெருப்பு இந்த உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள் மத்தியில் இருந்தால் அந்த பொருட்கள் அழிந்து போகும். ஆனால் அந்த நெருப்பு எரிவதற்கு அதற்கு பொருட்களும் தேவை. இந்த ஒரு பாரடாக்ஸை பாருங்க. அதான் வந்து ஜாரதுஷ்டனோட பிரச்சனை. ஜாரதுஷ்டன் ஒரு நெருப்பாக இருக்கக்கூடியவன். அவனுடைய மனத்துக்குள் வரக்கூடிய பல்வேறு விதமான இந்த பொய்யான கட்டமைப்புகளை எரித்து கொண்டே இருக்கக்கூடியவன். அப்போ சொல்ல, நான் அங்கே போக விரும்புகிறேன், எனக்குள்ளாடி அவ்வளவு நெருப்பு இருக்கு, அதனால வந்து அதனுடைய ஒளியை நான் மற்றவர்களிடம் ஒரு கடத்தி விடுவதற்காக நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ வந்து அவன் சொல்றான், நான் என்னோட அன்பை கொடுப்பதற்காக நான் அவர்களிடம் செல்லவில்லை அப்படின்னு வேற அவன் முக்கியமான ஒரு கருத்து சொல்றான். ஏன் அவன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அவர் சொல்றாரு, துறவி சொல்லுகிறார், நான் கடவுளை நேசிக்கிறேன், அதனால தான் நான் மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கிறேன். மனித குலத்தை நான் நேசிக்கவில்லை. மனித குலத்தின் மீதான நேசம் நம்மை அழித்து விடும். மனித குலத்தின் மீதான நேசம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழியின் மீதான நேசம், பண்பாட்டின் மீதான நேசம், பல்வேறு விதமான கட்டமைப்புகள் மீதான நம்முடைய நேசம் என்பது நம்மை அழித்து விடும் அப்படிங்கிற பொருள். பொய்மையின் மீதான நம்முடைய நேசம் நம்மை அழித்து விடும் அப்படிங்கிற பொருள் தான் அதுக்கு இருக்கு. அப்போது அதற்கு வந்து நீட்சே வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஜாரதுஷ்டன் என்ன சொல்றான் அப்படின்னா, அன்பை பற்றி என்ன சொன்னேன், நான் மனித குலத்திற்கு நான் அன்பை எடுத்து செல்லவில்லை, ஒரு பரிசை தான் எடுத்து செல்கிறேன். அப்போ வந்து துறவி சொல்லுறார், நீ அவனுக்கு எதுவுமே கொடுக்காத, மனிதர்களுக்கு நீ எதையும் கொடுக்காத, வேண்டுமென்று அவர்களிடமிருந்து எதையாவது பிடுங்கி அவர்களோடு எதையும் ஏந்திக்கொள், அது அவர்களுக்கு மிகவும் பிடித்து போகும். ஆனால் அது உனக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தால் மட்டுமே அவ்வாறு நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இதையும் கொடுக்கிறதுனா என்ன, மனிதனுடன் இணைந்திருப்பது, மனித சமூகத்துடன் இணைந்திருப்பது, இந்த உடலுடனும் இந்த காலத்துடனும் இந்த வெளியுடனும் சேர்ந்து தன்னை ஒருவர் அறிவது, இதுதான் வந்து மனிதனுடன் இருப்பது, மனிதனுக்கு ஒன்றை கொடுப்பது. அப்போ இந்த துறவி சொல்றாரு, நீ அவனுக்கு எதுவுமே கொடுக்காத, ஏன்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியாது. இந்த அவங்க அப்படிங்கிறது எது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் கருத்துக்களும், நாம் பல்வேறு நபர்களுடன் பேசுகிறோம், பல்வேறு செயல்பாடுகளை இந்த உலகில் பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது நம்மை அது பல்வேறு விதங்களில் அசைக்கிறது. அதுதான் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த கொடுக்கறதா சொல்றாரு. கொடுக்காதீங்க, அப்படி பண்ணாத, விலகி இந்த சமூகத்துல இருந்து, இந்த அசைவுகளில் இருந்து, இந்த செயல்பாடுகளில் இருந்து, இந்த உலகின் மாசிலிருந்து நீ உன்னை விலக்கிக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்போ ஜாரதுஷ்டன் சொல்றான், நான் பிச்சை போடுறது இல்லை அப்படிங்கிறான். அந்த அளவிற்கு நான் ஏழ்மை அடையவில்லை. அப்ப பிச்சை போடுறதுனா என்ன, ஏன் வந்து இந்த ஏழ்மை அடைவது, கொடுப்பது, எடுத்துக்கொள்வதை பத்தி இவங்க பேசுறாங்க, ஏன் அன்பை பத்தி பேசுறாங்கன்னா, அன்பு என்பது கிறிஸ்துவத்தில் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தன்னுடைய போதாமை போவதற்காக அடுத்தவர்களை நேசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து அதுக்குள்ள இருக்கு. அதை பத்தி நீட்சே பல இடங்களில் பேசியிருக்காரு. நீட்சையோட கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னளவில் அழகானவன், அன்பானவன், மகிழ்ச்சியானவன், அவனுக்கு தன்னை குறித்து தாழ்வுணர்வு அடைவதற்கான எந்த ஒரு விஷயமே மனிதனுக்கு இந்த உலகில் இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் எதற்கு இன்னொருவரை தன்னை அறிவதற்காக இருக்கான் இன்னொருத்தன் நேசிக்கணும். நேசிக்கிறதுனா என்ன, ஒருத்தனை நானும் ஒரு பாழ்பட்டவனாக இருக்கிறேன், இன்னொருவனும் பாழ்பட்டவனாக இருக்கிறான், இரண்டு பேருமே நம்ம ஒருத்தவங்களை வந்து நேசிக்கலாம் அப்படிங்கிற பார்வையை வந்து அவர் ஏத்துக்கல. நம்ம வந்து இரண்டு பேருமே நாம் நிறைவானவர்கள், நாம் எதற்காக இன்னொருவரை கண்டு இரக்கம் கொள்ள வேண்டும், ஏன் அன்பு பாராட்ட வேண்டும், ஏன் இரக்கம் பாராட்ட வேண்டும், இந்த இரண்டு கருத்துருவங்களுமே அதன் அடிப்படையில் மனிதர்கள் குறைபட்டவர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையின் பால் ஏற்பட்டவை. நம்முடைய உடலும், நம்முடைய இச்சைகளும், நம்முடைய உணர்ச்சிகளும் நம்மை ஒரு மாசால் பல்வேறு குறைகளால், பல்வேறு அழுக்குகளால் ஆனவர்களாக நம்மை மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் மீது தான் இந்த இறக்கப்படத்தக்கவர்கள் மனிதர்கள், கீழானவர்கள் மனிதர்கள், அதனால வந்து மனிதர்களை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற பார்வை அதுல தான் வருது, ஒரு பைனரி அதுக்குள்ள தான் வருது. இந்த இருமையை வந்து இவர் ஏத்துக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாமே வந்து சாக்ரட்டிஸ்ட் இருந்து உருவாகி வந்த தவறான பார்வை, அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
ரொம்ப லிபரேட்டிங்கான தாட் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா. அப்படி சொல்றதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவம் சொல்லக்கூடிய இந்த அன்பு என்கிற விஷயத்தை நான் ஏத்துக்கல அப்படிங்கிறார். ஸோ அன்பு என்பது அடிப்படையில் ஒருவர் கீழ்மையானவர் என்று சொல்லி அந்த கீழ்மையிலிருந்து அவரை மேலேற்றுவதற்காக அவர் தன்னை கடந்து அதற்காக தன்னுடைய கீழ்மையை கடந்து ஒருவர் செல்வதற்காக அவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய ஆசைகளையும் மடக்கி கொண்டு தன்னை கடந்து செல்வதற்காக அதற்காக அவர் செய்யக்கூடிய முயற்சியை தான் அன்பு காட்டுவது என்று கிறிஸ்துவம் சொல்லுகிறது. அதே தான் வந்து இரக்கம் காட்டுவது என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இரங்கத்தக்கவர்களாகவும் அன்புக்கு ஒரு தேவையானவர்களாகவும் அன்பு காட்டுவதற்கு அவசியப்படக்கூடியவர்களாகவும் மனிதர்களை காட்டுவது என்பது மனிதர்களை குறைபட்டவர்களாக நம்புவதில் தான் வருகிறது என்பதுதான் வந்து சாக்ரட்டிஸுடைய நீட்சேயுடைய முக்கியமான பார்வை. ஸோ அந்த பார்வை வந்து சாக்ரட்டிஸ் தான் வருது அப்படிங்கிறாரு. இதுதான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல இருந்து. அப்போதான் வந்து நம்ம இந்த துறவிக்கும் இருக்குமான இந்த டிபேட்டை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால அவர் சொல்றாரு, நான் பிச்சை இடுவதில்லை அப்படிங்கிறார். ஏன் நான் பிச்சை போடுறது இல்லைன்னா அவன் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது, நான் எதுக்கு அவனுக்கு பிச்சை போடணும்? துறவி ஜரதுஷ்டனை பார்த்து சிரித்து இவ்வாறு கூறினார், அவர்கள் உனது பொக்கிஷங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு பார்த்துக்கொள், துறவிகளிடம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாம் தர்மம் செய்ய வந்திருப்பதாக அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், ஒருத்தட்ட போய் உறவாடும் போது அவர்களிடம் நாம் ஒன்றை தர விரும்புகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப இந்த டிபேட் அங்கதான் போகுது. நம்மால் இந்த உலகில் இந்த பாழ்பட்டதாக சாக்ரட்டிஸ் நம்பக்கூடிய இந்த உலகத்தில் நம்மால் இயல்பாக வாழ முடியுமா அப்படின்னு அவருடைய கேள்வி. அப்போ வந்து இந்த நீட்சே சொல்றாரு, அதாவது ஜரதுஷ்டன் வழியாக நீட்சே என்ன சொல்றாரு என்றால், என்னால வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த துறவி மேலும் சில விஷயங்களை சொல்கிறார். நீங்க வந்து தெருவில் நடந்து போனீங்க அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்பாது நள்ளிரவுல நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா, முதல்ல அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, யாரோ போறான், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு திருடன் போறான், எங்கே போகிறான் அந்த திருடன் அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. காலடி சத்தத்தை கேட்டாலே அவங்க அப்படி யோசிப்பாங்க. ஏனென்றால் இந்த உலகை குறித்து மிகப்பெரிய குழப்பங்களும் சந்தேகங்களும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாரையும் வந்து எதிர்மறையாக தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து உயர்வான விஷயங்களை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள், உயர்வான விஷயங்களை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இந்த துறவி வெளிப்படுத்துகிறார். அதனால நீ மனிதர்களிடம் போகாத, நீ உன் காட்டிலே இரு, நீ விலங்குகளிடம் செல், நீ ஏன் என்னை போல் இருக்கக்கூடாது, கரடிகளுடன் ஒரு கரடியாக, பறவைகளுடன் ஒரு பறவையாக, வானத்து பறவைகள் அப்படிங்கிற ஒரு மேற்கோளும் கூட ஞாபகம் வரும். அதுவும் பைபிள்ல இருக்கு, விவிலியத்தில் இருக்கு. இப்போ இந்த இந்த வானத்து பறவைகளை மாறி இருப்பது இல்லாட்டால் விலங்குகளுடன் விலங்கு இருப்பதனுடைய பொருள் என்னவென்றால், இவை தம்முடைய இயற்கையான ஒரு ஒரு அமைப்பின்படி இவை மொழியின் மாசால் பாதிக்கப்படாமல், மொழியின் தூய்மையின்மையால் பாதிக்கப்படாமல், மொழி ஏற்படுத்தக்கூடிய பாதகங்களால் பாதிக்கப்படாமல், மொழியை சொல்லக்கூடியது என்பது பல்வேறுமான பொய்மை கட்டமைப்புகள், இவற்றால் பாதிக்கப்படாமல் ஒரு பியூரான ஒரு நேச்சுரல் ஸ்டேட்ல ஒரு தூய்மையான இயற்கை வடிவத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொமான்டிக்கான ஒரு கான்செப்ட் இது. அப்ப இந்த விஷயத்த வந்து அவர் சொல்றாரு, நீ அப்படி இரு, அப்படி நீ இயற்கையா இருக்கப்பாரு, நீ வந்து ஒரு கலங்கமற்றவனா இருக்கப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நீட்சே சொல்ற அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் நான் எனக்குள்ளாடி நான் பேசிட்டு இருக்க முடியாது, இந்த உலகத்தையும் இந்த காலத்தையும் மறுத்து விட்டு நான் எனக்குள்ளாடி இருக்க முடியாது, அது ஒரு கற்பனை தான், அந்த கற்பனை நான் ஏத்துக்கல அப்படிங்கிறார். அப்போ இந்த துறவி சொல்றாரு, நான் பாட்டு பாடுவேன், நான் வந்து இயற்கையை பற்றி நான் பாட்டு பாடுவேன், கடவுளை பற்றி பாட்டு பாடுவேன், நான் சிரிப்பேன், அழுவேன், முன்முணுப்பேன், இவ்வாறு நான் கடவுளை போற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஜரதுஷ்டன் ஏத்துக்கல. ஜரதுஷ்டன் சொல்றான், இந்த வார்த்தைகளை கேட்டதும் துறவியை வணங்கி விட்டான். சொன்னான், நான் உனக்கு எதை தருவது? ஏன்னா துறவியர்கிட்ட கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? நான் சொல்லிட்டு நீ இப்படிலாம் பண்ணு, அவருக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு, இப்படிலாம் நீ அங்கெல்லாம் போகாத, இங்கே இரு, இங்கூட இரு, இந்த இயற்கையுடன் இரு, நீ ஒரு இயற்கையுடன் இயற்கையாக கலங்கமற்றவனாக நீ இந்த உலகத்தில் வாழப்பார் அப்படின்லாம் ஒரு அட்வைஸ் பண்றாரு. ஓகே, அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன கொண்டு வந்த? ஏன் அந்த கொஸ்டின் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். யோசிச்சு பாருங்க, சாக்ரட்டிஸ், பிளேட்டோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஆள் தான் சொல்றாங்க பொதுவா, ஏதோ ஒண்ணு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான சிந்தனை பள்ளியை சேர்ந்தவர்கள். நீட்சே அவர்களிடம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பின்னவெனுத்து சிந்தனை கொண்டவர். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அப்போ வந்து ஒரு கற்பனையில மீட் பண்றாங்க. அப்போ வந்து இவர் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன கொண்டு வந்த, நீ என்ன ஃபைண்டிங், என்ன கண்டுபிடிப்பை நீ எனக்கு என்னுடன் பகிர்ந்து கொள்ள போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ஜரதுஷ்டன் சொல்றான், நான் உனக்கு என்ன தர முடியும், ஆனா உன்னிடமிருந்து எதையும் எடுத்து போகாத நிலையில் சீக்கிரமாக நான் போய்விட வேண்டும். என்ன சொல்றாரு பாத்தீங்க, உங்ககிட்ட தான் எதையும் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா நீ உங்ககிட்ட விலகி போதான் விரும்புறேன், நீ சொல்றதெல்லாம் தப்பா இருக்கு. இரண்டு சிறுவர்கள் சிரிப்பதை போல் சிரித்தபடி வயதான மனிதனும் ஜரதுஷ்டாவும் ஒருவரிடமிருந்து ஒருவர் பிரிந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸான அந்த மேற்கோள் வருது. ஜரதுஷ்டன் தனியே இருக்கும்போது இதயத்துடன் இவ்வாறு பேசினார்,
கடவுள் இறந்து விட்டார் என்பதை இந்த வயதான துறவி தனது காட்டில் இன்னும் கேள்விப்படாமலே இருக்கிறாரு, இது சாத்தியமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த துறவி காட்டிலே இருக்காருல்ல, இவர் வந்து சாக்ரட்டிஸ் வந்து காலங்காலமா சாக்ரட்டிஸோட கருத்துக்கள், தத்துவங்கள் வந்து பல்வேறு தளங்களில் நம்மை, இந்த கருத்து முதல்வாதம் நம்மை பல விதங்களில், எல்லா துறைகளிலும், எல்லா தளங்களிலும், எல்லா வடிவங்களிலும் இது தொடர்ந்து மனித குலத்தினுடைய இருந்து கொண்டே இருக்கிறது. மனித குலத்தின் பல்வேறு நம்பிக்கைகள், மதமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், தன்னிலை, ஒரு மனிதன் யார், தன்னோட சுயம் என்ன, உளவியல், எல்லாத்துலயும் வந்து சாக்ரட்டிஸோட தாக்கம் இருக்கு. அப்போ சாக்ரட்டிஸ் இறந்து போகாம அவருடைய ஆன்மா இருந்துகிட்டே இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு நீட்சே சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் இது இத்தனை வருஷமா இருக்குது, இதுல இருக்க அடிப்படையான பிழை வந்து மனிதர்களுக்கு ஏன் தெரியவில்லை? இந்த கடவுள் அப்படிங்கிற இந்த இந்த தூய கருத்து, இந்த தூய கருத்து, பியூர் தாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பியூரான ஒரு கான்செப்ட், இல்லைன்னா ஒரு பியூரான ஐடியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு சாக்ரட்டிஸ்ட். இந்த பியூர் ஐடியா தான் வந்து கடவுளாக உருமாற்றம் அடைகிறது. இந்த பியூரான ஐடியா இறந்து போயிருச்சு, இது இல்லாம ஒண்ணு பியூரே கிடையாது இந்த உலகத்துல, அப்படி ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாதா? ஏன் இத்தனை வருஷமா தத்துவத்துல மக்கள் இதை தெரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டினை நீட்சே ஜெருசலேம் வழியாக கேட்கிறார். இதான் வந்து அந்த மேற்கோளுடைய அர்த்தம். இதான், கடவுள் இறந்து விட்டார் என்பதை இவர்கள் இன்னும் கேள்விப்படவில்லையா? இதோட பொருள் வந்து நிஜமாவே கடவுள் இறந்து போயிட்டாரு, இது வந்து ஒரு கடவுள் மரப்புவாதான், அப்படி கிடையாது. இதோட பொருள் கம்ப்ளீட்டா வேற. மக்கள் வந்து ரொம்ப தப்பா இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட அர்த்தமே வேற. ஸோ அடுத்த அத்தியாயத்தை வந்து நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மற்ற காணொலிகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வரக்கூடிய விவாதங்களில் உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஜெயதுஷ்ணனுடைய இந்த புத்தகத்தை, இவ்வாறு சொன்னான் ஜெயதுஷ்ணன் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் தமிழில் இதை வாங்கி படிக்கலாம். காலச்சோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட இந்த புத்தகத்துடைய பிடிஎஃப் வந்து கிடைக்குது, நீங்க அதை தரவிறக்கி படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய இந்த காணொலியின் கீழே வரக்கூடிய பின்னூட்டத்தில் உங்களுடைய சந்தேகத்தை எழுப்புங்கள், எனக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.